கிறிஸ்தவ செய்திகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகின் சவால்களுக்கு மத்தியில் இளைய தலைமுறையினர் மத்தியில் ஒரு புதிய ஆவிக்குரிய தாகமும் எழுப்புதலும் தோன்றியிருக்கிறது. ஜென் ஜி இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்டு உலகம் முழுவதும் வேகமாக பரவி வரும் ரன் வித் கிரைஸ்ட் என்ற இந்த ஊழியம் சரீர பயிற்சியையும் ஆவிக்குரிய ஓட்ட இணைக்கும் ஒரு புதிய வழித்தடம். ஓஹியோவின் கொலம்பஸில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் இன்று 5 நாடுகளிலும் 80க்கும் மேற்பட்ட நகரங்களிலும் பரவி பல்லாயிரக்கணக்கானோரை ஓடவும் ஆராதிக்கவும் சிப்பின் நற்செய்தியை கேட்கவும் ஒரே இடத்தில் கூட்டிச் சேர்க்கிறது. இந்த இயக்கத்தை தொடங்கிய சகோதரன் வில் காரிங்கர் இது தனிப்பட்ட விசுவாசத்தை ஆழப்படுத்தவே ஆரம்பிக்கப்பட்டது என்கிறார். ஆனால் தேவனின் திட்டமோ பெரிதாக இருந்தது. இது வெறும் ஒரு ஓட்டக்குழு அல்ல. இது சனிக்கிழமை காலையில் நூற்றுக்கணக்கானோர் சிக்கப்படும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படும் ஒரு ஆராதனை மைதானமாக மாறியது. அமெரிக்காவின் பல மாநிலங்களில் இருந்து வந்த இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சி கிறிஸ்துவின் அன்பிலும் ஐக்கியத்திலும் தங்களை இணைத்ததாகச் சாட்சி பகர்கின்றனர். எங்கள் மத்தியில் ஒரு தாகம் இருக்கிறது. உலகத்தின் போலித்தனங்களால் நாங்கள் சோர்வடைந்து விட்டோம். எங்களை விட பெரிய ஒரு காரியத்திற்காக எங்கள் வாழ்க்கையை கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அந்த பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவே என்று அவர்கள் முழு மனதுடன் கூறுகின்றனர். வில் காரிங்கரின் தரிசனம் மிகவும் தெளிவானது. உண்மையில் ஓடுவது என்பது மக்களை உள்ளே கொண்டுவர தேவன் பயன்படுத்தும் ஒரு கருவி மட்டுமே. தனிமையில் தவிக்கும் இளைஞர்களை ஒரு குழுவுக்குள் கொண்டு வந்து அங்கே அவர்களுக்கு கிறிஸ்துவின் பேரன்பை பகிர்வதே இதன் நோக்கம். ஆம், இது விசுவாசத்தின் பாதையில் சரீர பயிற்சியுடன் ஆவியின் ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு புதிய வழி. இது மனித முயற்சிகளால் அல்ல, தேவனுடைய வல்லமையினால் மட்டுமே வளர்ந்து வருகிறது. பிரியமானவர்களே, அறியாத மக்களுடன் ஒன்றிணைந்து இந்த தேசத்திற்காக ஆராதனை செய்தது ஒரு அற்புதமான அனுபவம் என்று இளைஞர்கள் சாட்சி பகர்கிறார்கள். நாமும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான ராஜ்யத்தை பிடித்துக்கொள்ள விசுவாசத்தோடு ஓடுவோம். நீங்கள் இலக்கை அடைய வேண்டுமானால் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் யாவரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவானென்று அறியீர்களா? அதுபோல நீங்களும் ஓடுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இயேசு உங்களை நேசிக்கிறார். நன்றி. கிறிஸ்தவ செய்திகள் மற்றும் உடனடி தகவல்களை உங்களுக்காக வழங்குகிறது உங்கள் வாசல் டிவி சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள். வாசல் டிவியோடு இணைந்திருங்கள்.